மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்த ரெக்க கார்த்தி என்ற இளைஞரின் இறுதி சடங்கு நேற்று நடைபெற்றது. இதையொட்டி அவரது உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்போது மருத்துவமனை முதல் வைகை ஆற்றின் வடகரை சாலை வரை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் நண்பர்கள் ஊர்வலமாக சென்றனர். சிலர் ஒரே பைக்கில் 3 பேர் பயணித்ததுடன் வீலிங் உள்ளிட்ட ஆபத்தான சாகசங்களிலும் ஈடுபட்டனர். மேலும் சிலர் இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்கி அச்சமூட்டும் வகையில் நடந்து கொண்டனர். இந்த ஊர்வலத்தால் வடகரை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவிகள், பள்ளி வாகனங்களில் சென்ற மாணவர்கள் மற்றும் பிற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இறுதி ஊர்வலங்களின் போது போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறை முன்கூட்டியே எச்சரித்துள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கண்ணியமான முறையில் நடைபெற வேண்டிய நிலையில் சாலை பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் சாகசங்களில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற இறுதி ஊர்வலங்களில் போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்க காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுகின்றனர். இதுகுறித்து காவல்துறையிடம் கேட்டபோது தங்களுக்கு புகாராக எதுவும் பொதுமக்கள் கொடுக்கப்படவில்லை, இருப்பினும் வீடியோ அடிப்படையில் விசாரிக்கிறோம் என கூறியுள்ளனர்.